Hello, my dear warriors, my dear soldiers. Good morning. Good morning, good morning, good morning. Am I audible? Am I audible? Good morning. Hello, my dear warriors. Good morning, பசங்களா. Good morning, good morning. எஸ், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த 1 day 2 டீட்டெயில் ஆனால் உங்களை நான் ஏமாற்றிட்டேன் கொஞ்சம். 1 day 2 டீட்டெயில் தான் சொன்னேன், ஆனால் 1 day 2 டீட்டெயில் இல்லை. 1 day அதை விட கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிறோம் நம்ம. 1 day 2 டீட்டெயிலுக்கு பதிலாக கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிறோம். நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிடலாம். கரெக்டு தானே? எதுக்கு அதை போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சிடலாம். என்னப்பா? ஓகே. என்ன ஆச்சு? மார்னிங் ஸ்ட்ரென்த்தெல்லாம் கம்மியாக இருக்குது சார். ஒரு 2-3 நாள் வரல, அதனால் நீங்களாம் லீவ் போட்டு ஜாலியாக இருக்கீங்களா? ஏன்பா கேப்டன் வரல? கேப்டன் ஏன் வரல? கேப்டனுக்கு முடியலை. அதுக்கப்புறம் ஸ்டுடியோ இன்னும் ரெடி ஆகலை. நம்மளோட போர்டு இன்னும் வரல, ஸ்மார்ட் போர்டு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இங்கெல்லாம் ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 3 டீட்டெயிலாக படிக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ரைட்டா? அட்லீஸ்ட் 3 டீட்டெயிலாவது ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் அடுத்த 10 நாளில் 30 டீட்டெயில் படித்து முடிக்க முடியும். ஏன்னா நம்மளோட மிட் டர்ம் டெஸ்ட் போர்ஷனில் 36 டீட்டெயில் கொஷின்ஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? 36 வரைக்கும் டீட்டெயில் கொஷின்ஸ் இருக்குது. ஆமாவா இல்லையா? எஸ். ஓகே, 36 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்ம கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. ஸோ அதை எப்படியாவது திருப்பி மாற்றி உங்களை நான் கொண்டுட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ வி வில் see that, we will check it out, we will do it. பண்ணலாம் நம்ம. ஓகே, now we'll go with that. சரியா? ரைட், டேரெக்டாக நம்ம போகலாம். ஒரே ஒரு செகண்ட் பிடிஎஃப் மட்டும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதை பார்த்து பயந்துடாத, இது உன்னோடது இல்லை, இது 11th ஸ்டாண்டர்டோடது. ஓகே, சூப்பர். டீம் மேனல்ல இருந்து நிறைய பேர். ஓகே, 1D இன்ஃபினிட்டி டி. என்ன? ரைட் 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 1D இன்ஃபினிட்டி டி. 1 day 2 டீட்டெயில் இல்லாமல் 1 day போட்டு நிறைய டீட்டெயில் படிக்க போகிறோம். ஏன்னா அது கூட நல்லா தான் இருக்குது. சரி, நான் குட்டியாக போகிறேன், நான் குட்டியாக ஆகிக்கிறேன், கொஞ்சம் குட்டியாக நான் மாறிக்கிறேன். அப்போ தான் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் ஐ வில் கோ ஸ்மால், நான் சின்னதாக மாறிக்கிறேன். ரைட், போகலாமா? ரெடியா? வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட் அஸ் நாட் வெயிட் ஃபார் எனி திங். நம்ம வெயிட்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ஆரம்பிச்சிடலாம்ப்பா. வி டோன்ட் ஹவ் டைம். சரியா? டைம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. தமிழில் தவறாக இருக்கும், ஒரு சிலர் தமிழில் மட்டும் கன்வர்ஷனில் தப்பாக இருக்கும். நான் அதை சரி பண்ணி தந்தேன். ரைட்டா? நிலைமத்தின் வகை என்ன? நிலைமம்னா என்ன? ரைட்டா? நிலைமம் அப்படிங்கிறது தான் என்னது இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட். வாட் இஸ் நிலைமம்? வகைகள் என்ன? நிலைமம், நிலைமம் என்றால் என்ன அப்படின்னு. சரியா? ரைட், ஸ்பேம் பண்ணாதீங்க, நான் யார் பேரையும் பார்க்கல. வி டோன்ட் ஹவ் டைமு, நம்ம ஆரம்பித்து போயிடலாம். சரியா? இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். தமிழ் என்னது? ஓய்வு நிலையில் நிலைமம், இயக்க நிலையில் நிலைமம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திசையில் நிலைமம். ரைட்டா? திசையில் நிலைமம், இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் 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 வாங்க 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 வாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த டைப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. சரியா? அப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரைட்டா? ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்
அதை பற்றி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சரியா? ரைட், ஓகேவா? போகலாமா? அன்வான்டாக பேசுகிறவங்களாம் தயவு செஞ்சு போயிடு. சீரியஸாக மிட்டம் டெஸ்ட்டில் லாங் ஆன்சர் நான் எழுதணும், லாங் ஆன்சர் நான் படிக்கணும், லாங் ஆன்சரில் நான் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லைன்னா மீதி இருக்கவங்களாம் ஓடி வருங்க. சரியா? சரியா? ரைட். அடுத்து, the resistance of a body to change its state of rest is called inertia. The resistance of a body to change its state of rest. தன்னுடைய தன்னுடைய நிலையில் ரைட்டா ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் தன்மை தான் இது நம்ம ஓய்வு நிலைமம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒருத்தவங்க தன்னோட ரெஸ்ட்லேருந்து தன்னோட ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மாறுறதுக்கு அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒருத்தவங்க எதிர்த்தாங்களே அவங்க பேர் என்னது? இனர்ஷியா. யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து பேசினாலே அவங்க பேர் என்னது? இனர்ஷியா. எதிர்ப்பு தெரிவித்தாலே இனர்ஷியா தான். இப்போ அமைதியாக உட்காந்துருக்கவங்க நான் உட்காந்து தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் என்னது? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அது பேர் என்னது? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? தட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஆமாம், இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் யுவர் எக்ஸாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மரத்தை வேகமாக ஆட்டுறீங்க அப்படிங்கிறப்ப அதுலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய செடிகள்லாம் என்ன பண்ணும், பழங்கள்லாம் என்ன பண்ணுது? கீழே விழுகுதா? நீங்கள் ஆட்டுறப்ப என்ன பண்ணுது? எல்லா பழங்களும் விழாது. ஒரு சில பழங்கள் தான், ஒரு சில பழங்கள் என்னது நீங்கள் என்ன அசைச்சாலும் அந்த பழங்கள் கீழே விழுகாமல் மேலேயே அப்படியே அந்த நிலையில் இருக்க போகுது. அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னது? இங்கே பாருங்கள், இந்த கொஷின் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப், இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும். ரைட்டா? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா இங்கே? அடுத்து இங்கே பாருங்கள், அதே தான் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இது மட்டும்தான் மாறும். ஒவ்வொரு கொஷினுக்கும் நடுவில் இது மட்டும்தான் மாறப்போகுது, வேறு எதுவுமே மாறப்போகிறது இல்லை. சரியா? மீதி எல்லாமே சேம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். ரெஸ்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். டைரக்ஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அந்த மாதிரி மாறப்போகுது. சரியா? தன்னுடைய இயக்க நிலையை மாற்றிக்கொள்ளாமல், இயக்க நிலை ரைட்டா மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் தன்மையை இயக்க நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அத்லெட் ரன்ஸ் சம் டிஸ்டன்ஸ் ரைட்டா. ஒரு அத்லெட் ஒரு தடகள வீரர் கொஞ்சம் ரெண்டு தூரம் என்ன பண்ணுறாங்க? தாவுவதற்கு முன்னாடி, ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வராங்க. அதுதான் விஷயம் ரைட்டா. அவங்க ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதே ஸ்பீட்லேயே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே ஸ்பீட்லேயே இருக்காங்க, அதே ஸ்பீட்லேயே அப்படியே போயிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். திசையில் இயக்கம் ரைட்டா. திசையில் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட தீமை நல்லா சேரலாம் கண்டிப்பாக. எஸ் 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 கட்டாயமாக சூப்பராக சேரலாமே இப்போ கூட. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி to change its state of direction, change its direction of motion is called inertia of direction. நீங்கள் ஷார்ப் அண்ட் காரை டக்குன்னு திருப்புறப்ப என்ன பண்ணுறோம்? நம்ம கார் நேராக போய்கிட்டே இருந்துச்சு, டக்குன்னு திரும்புது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் நேராகவே போக தான் ட்ரை பண்ணுறோம். அதனால தான் நம்ம ரைட் சைட் விழுகிற மாதிரி தெரியுது. நம்ம நேராக போய்க்க ட்ரை பண்ணுறோம், அதே பொசிஷனில் இருக்க ட்ரை பண்ணுறோம். டைரக்ஷனை மாற்ற எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சரியா? ஓகே. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். கண்டிப்பாக உன்னோட கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒரு நியூட்டன் லா இருக்க போகுது. அது 2 மார்க்கில் இருக்கலாம், 4 மார்க்கில் இருக்கலாம், 7 மார்க்கில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக 3 லாவில் ஒரு லா இருந்தே தீரப்போகுது. ரைட்டா? 3 லாவில் ஒரு லா கண்டிப்பாக இருக்க போகுது. சரியா? 3 லாவில் என்ன பண்ண போகுது? ஒரு லா கண்டிப்பாக இருக்க போகுது. சரியா? 3 லாவில் ஒரு லா கண்டிப்பாக இருக்க போகுது. கவனிச்சுக்கோ. சரியா? இப்போ ஒரு லாவாக நம்ம இப்போ படிச்சிடலாம். வாங்க, வில் ஸ்டடி ஒன் பை ஒன். ஒவ்வொரு லாவாக இப்போ படிக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெளியே இருந்து நீங்கள் ஒரு விசையை கொடுக்காத வரைக்கும், வெளியிலேருந்து நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இந்த எல்லா பொருளுமே ரைட்டா கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இப்போ இந்த பேனா இப்படியே தான் இருக்கும், பல வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். நான் இந்த கையை நகர்த்தவோ அல்லது இந்த கையிலேருந்து நான் எடுக்கவோ செய்யாத வரைக்கும் இந்த பேனா இங்கே இப்படியே தான் இருக்கும். திஸ் வில் நாட் மூவ். இது நகரவே நகராது. இது அப்படியே இங்கே தான் இருக்கும். இது எங்கேயுமே போகாது, அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி இப்படி நான் அசைச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த பேனா என்ன பண்ணிகிட்டே இருக்கேன்? அசைச்சிட்டே இருக்கு.
நான் ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. வெளியே இருந்து எதுவும் ஒரு சில விசைகள் வராத வரைக்கும் இவங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? வெளி விசை எதுவும் செயல்படாத வரை ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலையிலோ அல்லது நேர்கோட்டு சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து பயணிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்க அவங்களோட வேலையில் செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? செகண்ட் லா. செகண்ட் லாவுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. என்ன பேர்? வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் செகண்ட் லா? செகண்ட் லாவோட இன்னொரு பேர் என்ன? அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் செகண்ட் லா? செகண்ட் லாக்கு இன்னொரு பேர் இருக்குது. டேய் நான் எனக்கு தெரியும்டா. அது இங்கே வந்து என்ன அப்படின்னா இதை ஏஐ கன்வெர்ட் பண்ணதில்லை, அதனால் அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், அதனால் அதை விட்டுருங்க. லா ஆஃப் மோஷனா? law of force yes it is law of force. ரைட்டா? எக்ஸாமில் ஒரு தடவை மிட்டமில் பப்ளிக்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, ஆனால் எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க லா ஆஃப் ஃபோர்ஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு. நிறைய பசங்க அந்த வருஷத்தில் எழுதாமல் விட்டுருந்தாங்க நிறைய பேர். நியூட்டன் செகண்ட் லானா தெரியும், டிஃபைன் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க தான். சரியா? கவனமாக இருங்க, அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். என்னது? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபோர்ஸ் கேபிட்டல் லெட்டரில் போடணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இது போடக்கூடாதுல்ல. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். சேஞ்ச்னா என்னப்பா சொல்லியிருக்கேன்? சேஞ்ச்னா என்னது? டெல்டா. லீனியர் மொமெண்டம்னா என்னது? பி. எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா பி. உன்னோட புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? இதை டிரைவ் பண்ணி F is equal to M into A கொடுத்துருப்பாங்களா? F is equal to MA கொடுத்துருப்பாங்களா? F is equal to MA கொடுத்துருப்பாங்களா? அது என்ன பண்ணணும்? இது 5 மார்க், நம்ம டீட்டெயில் படிப்போம், டீட்டெயிலில் இருக்குது. இது எப்படி F is equal to MA வந்துச்சு? டெல்டா பின்னு டெஃபனிஷனில் டெல்டா பின்னு தான் சொல்லியிருக்கான், ஆனால் ஃபார்முலாவில் F equal to MA எழுத சொல்லுவாங்க செகண்ட் லாக். ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக பின்னாடி இருக்க 3வது கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். சரியா? 3வது 4வது கொஸ்டினில் இருக்க பார்க்கலாம். The force acting on a body, ஒரு பொருள் மீது ஏற்படக்கூடிய விசையானது நேர் விகிதத்தில் இருக்கா? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, யாருக்கு நேர் விகிதத்தில் இருக்குது, யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்காங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த மொமெண்டம், அந்த மாற்றம் எந்த திசையில் நடக்க போகுது? நான் எங்கிட்ட ஃபோர்ஸ் கொடுத்தனோ அந்த திசையில். நான் இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட், என்னோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அது என்ன பண்ணுவோம்? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த தேங்க்யூ. அது யார்? ஃபாஹிமா. ஜஸ்ட் தேங்க்யூ, யூ ஜஸ்ட் மென்ஷன் ஒன் திங். இந்த நியூட்டன்ஸ் முதல் விதி இருக்குல்ல, நியூட்டனுடைய முதல் விதி, இதுக்கு தெர் இஸ் அனதர் நேம் கால்ட் லா ஆஃப் இனர்ஷியா. ஆனால் அதில் ஒரு தப்பு பண்ணிடாத, லா ஆஃப் இனர்ஷியானாலும் ஃபஸ்ட் லாவும் ஒன்று தான். லா ஆஃப் இனர்ஷியானாலும் நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா ஒன்று தான். ஆனால் இனர்ஷியாவோட டெஃபனிஷனை நான் வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லாக்கு எழுதலாமா சார்? டிஃபைன் இனர்ஷியான்னு சொல்லியிருக்கலாம், அது எழுதலாமா கேட்டால் அது எழுதக்கூடாது. அது எழுதாதீங்க. தட் இஸ் நாட் குட், தட் இஸ் நாட் ரைட். அது தப்பு, அது ரைட் கிடையாது. சரியா? ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். யார் அதிகாலையில் எனக்கு கால் பண்ணுறது? ரைட், வந்துட்டேன். ஓகே, போகலாம்.
கவனிச்சுக்கோங்க, அங்கே வேறு மாதிரி இருக்குது, இங்கே அங்கே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இங்கே எக்ஸ்டர்னல் பேலன்ஸ்டு ஃபோர்ஸு, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. பப்ளிக் எக்ஸாமில் மார்க் டிடெக்ட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், பப்ளிக்கு இதை பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு பையன், இப்போ 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் நீ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படிக்காத, அதுக்கு பதிலாக இனர்ஷியா படிச்சுக்கோ, அதே எல்லாத்துக்கும் எழுதிடு அப்படின்னு சொன்னாங்களாம். தட் இஸ் அ வெரி ராங் டெசிஷன். அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணவே கூடாது. டோன்ட் டூ தட். சரியா? லா ஆஃப் இனர்ஷியான்னு கேட்டால் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் எழுதுங்க, இனர்ஷியோட டெஃபினேஷன் கேட்டால் இனர்ஷியோட ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதுங்க. சரியா? இதை பார்த்தியா கீழே சொல்லி வாயமுள்ள கீழே ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டாங்க பாரு, இப்போ இனர்ஷியா டெஃபினேஷன் தான் எழுத சொன்னாங்க. அப்படி எழுதக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் லா அப்படின்னா அதுக்கு என்ன எழுதணுமோ அதுதான் எழுதணும். லா டெஃபினேஷன் இதெல்லாம் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். அதனால் அதே எழுதுங்க, அங்கே இருக்கிறதுனா எழுதாதீங்க. சரியா? டோன்ட் டூ தட். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் அஸ் பர் த பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் மீனிங் எல்லாம் ஒன்று தான். ரெண்டுக்கும் மீனிங் எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் டெஃபினேஷன் பார்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நியூட்டன் என்ன சொன்னாரோ அவர் வாயிலேருந்து வந்ததை தான் நம்ம எழுதணும். நியூட்டன் இனர்ஷியாவை பேஸ் பண்ணி தான் அந்த லாவே சொன்னார். அதனால் அது வந்து பெரிய மாற்றம்லாம் இல்லை. ஓகே ரைட். நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டனின் மூன்றாம் விதி. ரைட்டா? நியூட்டன் மூன்றாம் விதி என்ன சொல்லுது? for every action there is an equal and opposite reaction, they always act on two different bodies. ரைட்டா? ஒவ்வொரு விசைக்கும் for every action, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் there is an equal and opposite reaction, equal சமமான எதிர் விசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எந்த ஒரு விசையாக இருந்தாலும் அதுக்கு சமமான எதிர் விசை இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் சமமான மாற்று மற்றும் எதிரான எதிர்வினை உண்டு. இவை எப்போதும் இரண்டு வெவ்வேறு பொருட்கள் மீது செயல்படும். டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் மேலே தான் என்ன பண்ணுமா இது ஆக்ட் ஆகும். திஸ் ஆக்ட்ஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஒன்று என்னது வேறு பாடி மேலே தான் நடக்க போகுது, ஒரே இடத்துல நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம லைஃப்க்கும் அதே தானா? ஓகே ரைட். நம்ம என்ன செய்கிறோமோ அதான் வினை பயனாக வந்து செய்யும். சரியா? அடுத்து ரெண்டாவது கொஷின். ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நியூட்டன் செகண்ட் லாவை பற்றி என்ன பண்ண, நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸை டெடியூஸ் பண்ணோம். ரைட்டா? டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுமா, ஃபோர்ஸ் ஈக்குவேஷனாக தான் F is equal to ma அப்படின்னு கொண்டுட்டு வரலாமா? F is equal to maன்னு கொண்டுட்டு வர போகிறோம். ஓகே ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், முதல் நியூட்டன் செகண்ட் லா எழுத சொல்லுவாங்க. நியூட்டன் செகண்ட் லா எழுதிருங்க. சரியா? ஃபஸ்ட்டு நியூட்டனின் இரண்டாம் விதியை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நம்ம உள்ளே போக போகிறோம். சரியா? இப்போ போகலாமா நம்ம? let m be the mass. இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், m is equal to massன்னு எடுத்துக்க போகிறோம். சரியா? நான் இதை வந்து கொஞ்சம் இப்படி திருப்பிக்கிறேன், இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். m equal to mass அல்லது என்ன பண்ணலாம், அதை நிறைன்னு சொல்லலாம். ரைட்டாக? தமிழில் நிறை, மாஸ், அதுக்கப்புறம் நிறை. m equal to மாஸு நிறைன்னு எழுதியாச்சு. அடுத்த டைம் equal to அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரைட்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பால் ஒன்று மோதுது, இல்லை ஒரு பால் போகுது, ஒரு பாலை உருட்டி விட்றோம் போது ஒரு ஸ்பீடில் போகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடில் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்? அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வெலாசிட்டியெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டாக? இனிஷியலாக. சரியா? ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ft அப்படின்னு. ஓகே ரைட். திஸ் கொஷின் இஸ் தேர்ட் கொஷின். சரியா? ஆமாம், இந்த கொஷினும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக. இது என்னன்னு கேட்கலாம். ரைட்டா? t is equal to டைம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா v and uன்னு இருக்குது. யூங்கிறது என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. யூங்கிறது என்னது, இனிஷியல். இதெல்லாம் நீ முன்னாடியே எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ நான் எழுதுகிற மாதிரியே எழுதுனீங்க அப்படின்னா உனக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்க தியரி மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். u is equal to இனிஷியல் வெலாசிட்டி, v is equal to ஃபைனல் வெலாசிட்டி. என் கூடயே சேர்ந்து எழுதுனேன்னா உனக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடும். இந்த லாஸ்ட் மினிட்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கதை கேட்குற மாதிரி என்ன பண்ணலாம், இதை நீ எழுதிடலாம். ரைட்டா? u is equal to இனிஷியல் வெலாசிட்டி, v is equal to ஃபைனல் வெலாசிட்டி. சரியா? ரைட். அப்போ மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம்னா என்னது, இனிஷியல் மொமெண்டம் இதை எழுதி தான் எழுதணும். இனிஷியல் மொமெண்டம்னு எழுதணும். ஆரம்ப நிலையில் உள்ள உந்தம், இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், pi is equal to mass and velocity தானப்பா. மொமெண்டம் p is equal to என்ன ஃபார்முலா, p is equal to mass and velocity. ரைட்டா? p equal to mass and velocity. இனிஷியல் வெலாசிட்டி என்னது u,
அதனால் mu போட்டுட்டேன். சரியா? வெரி குட். நிறைய பேர் என் கூடயே சேர்ந்து செய்கிறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட்டா? ஃபைனல் மொமெண்டம். சரியா? ஃபைனல் மொமெண்டம் என்னது? pf. pf is equal to m into v. அப்போ டோட்டல் மொமெண்டமில் அது சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு, ரைட்டா? சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி எழுதுவோம்? டெல்டா பின்னு எழுதுவோமா? சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல்டா பின்னு எழுதுமா? டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு என்னது? pf மைனஸ் pi. pf மைனஸ் pi. கரெக்டா? pf மைனஸ் pi. வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். குட் குட். எப்படியே பண்ண அப்படியே டைப் பண்ணிகிட்டே வா. அழகாக அந்த அன்வான்டாக பேசுகிற துஷ்ட சக்திகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். ரைட்டா? அதெல்லாம் தெரிச்சு ஓடிடும். யாரா அவனுங்க எங்கேருந்துடா வந்து இப்படி படிச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு பயந்து ஓடிடுவானுங்க அவனுங்களாம். mv மைனஸ் mu. அப்போ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? mv மைனஸ் mu. அப்படி எழுதினாலும் ஓகே. அது ரெண்டுலேயுமே m தானே இருக்குது. m காமன் தானே. அப்போ காமன் எடுத்துட்டா v மைனஸ் யூன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்படி கூட என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எழுதியாச்சு நம்ம ஒரு பார்ட். நியூட்டன் செகண்டில் எழுதணும். அதுக்கப்புறம் மாஸ்னா என்ன, டைம்னா என்ன, இனிஷியல் வெலாசிட்டினா என்ன, ஃபைனல் வெலாசிட்டினா என்னென்னு எழுதணும். அடுத்து இனிஷியல் மொமெண்டம் எழுதணும், ஃபைனல் மொமெண்டம் எழுதணும். சேஞ்ச் இன் மொமெண்டம் போட்டு ms = m v மைனஸ் யூன்னு கொண்டுட்டு வந்து வச்சுருக்கோம். ரைட்? பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நியூட்டன் செகண்ட் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? நியூட்டன் செகண்ட் என்ன சொல்லிச்சு? நியூட்டனின் இரண்டாம் விதி என்ன சொன்னாங்க? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெல்டா பி. கரெக்டா? சேஞ்ச் இன் டெல்டா பின்னு தானே சொன்னாங்க. சேஞ்ச் இன் டெல்டா பி. ரைட்டா? ரேட் ஆஃப் அதாவது வெறும் சேஞ்ச் இன் டெல்டா பி இல்லை, ரேட்டுன்னு வேற ஒரு வார்த்தை இருக்குது. ரைட்டா? ரேட் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுமா. அப்போ என்ன பண்ணணும்? டெல்டா பி டிவைடட் பை டி வேற போடணும். அப்போ டெல்டா பி பை டி. டெல்டா பி பை டி. சரியா? டி மறந்துடாத. மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துமா டீயை மறந்துடாத. டீ போடணும். டீ போட மறந்துடாதீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் வி மைனஸ் யூ பை டி போடலாமா? வி மைனஸ் யூ பை டி போடலாமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 9th நம்ம படித்தோம். ரைட்டா? 9th படித்தோம். 10th இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல படித்தோம். ஆக்சிலரேஷன் முடுக்கம். ஆக்சிலரேஷன் A ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், அதாவது டெல்டா வி பை டி. இங்கே டெல்டா விங்கிறது என்னது? வி மைனஸ் யூன்னு இருக்குது. ரெண்டுமே வெலாசிட்டி தானே. அதானது v பை யூன்னு இருக்குது. ரைட்டா? வி மைனஸ் யூ பை டிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது திசை வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம். v மைனஸ் யூ பை டிங்கிறது. அப்போ v மைனஸ் யூ பை டிங்கிறது A. அப்போ இந்த v மைனஸ் யூ பை டிக்கு பதிலாக A போட்டுடலாமா? அப்போ therefore since அல்லது f is directly proportional to m ஏன்னு எழுதலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஈக்குவல் டு போகிறோம். f ஈக்குவல் டு k m a. k is equal to, ரைட்டா? k ஈக்குவல் டு எப்பயுமே 1 தான். இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு a. திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். எப்படி? பட்டையை கிளப்பிட்டோமா? மாஸ் பண்ணிட்டோமா? கான்ஸ்டன்ட் k இஸ் ஈக்குவல் டு 1, f இஸ் ஈக்குவல் டு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். உனக்கு கிளியராக புரியுதா? உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பார்த்ததெல்லாம்? கிளியராக இருக்கா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக கான்ஸ்டன்ட் போடுறோம் நம்ம. ரைட்டா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம கான்ஸ்டண்ட்டாக போடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 2 ஸ்லைடில் நம்ம முடிச்சிட்டோம். சரியா? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு. கிளியரா? ரைட்? ஓகே, சூப்பர்லப்பா. வேறு லெவலில் மாஸா? சூப்பர். குட். சூப்பர். ஆல்ரெடி உனக்கும் படிச்சிருக்கோம், உனக்கும் ஞாபகம். இன்னும் இதெல்லாம் நடத்துவேன். மிட்டம் திருப்பி இதே மாதிரி குவார்டர்லிங் நடத்துவேன், ஹாஃப் இயர்லிங் நடத்துவேன். ஜனவரிக்கு அப்புறம் உனக்கு புழிஞ்சுக்கிட்டே இருப்பேன். திரும்ப உனக்கு ஒன்று சொல்கிறேன். லாஸ்ட் இயர்லாம் லாங் ஆன்சர் நடத்தவே இல்லை. லாஸ்ட் இயர் பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, லாங் ஆன்சர் நடத்துங்க. அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்குலாம் நடத்தவே இல்லை. தீமினலுக்கு கூட நடத்தினேன். லாஸ்ட்டாக ரிவிஷனில் தீமினலுக்கு கூட நடத்தினேன். பட் யூடியூப்பில் நடத்தவே இல்லை. இந்த தடவையும் தீமினலுக்கு நடத்துவேன். அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் we will do it. இப்போ நம்ம இமேஜ்லாம் பார்க்கல. அப்போ இமேஜ்லாம் போட்டு அப்படியே பட்டையை கலப்பி ஜாலியாக பக்காவாக பட்டையை கலப்பலாம் நம்ம. இப்போ
இப்போதைக்கு நம்ம மெயின் கான்செப்ட் படிக்கலாம், அப்போ நம்ம இமேஜ் போட்டு படிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி அப்போ சொல்லித்தரேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பேன், அது மாதிரியே படிச்சுக்கணும். சரியா? அடுத்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரைட்டா? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எழுதி அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ப்ரூஃப் வேறு கொடுக்கணுமா? சரி வாங்க கொடுத்துருவோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. ஆமாம், மார்க் போட மாட்டாங்க. டீ போடலன்னா நீங்கள் ஆக்சலரேஷனை மாற்ற முடியாதுல்ல. 3 டீட்டெயில் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட்டு நீ எத்தனை மணிக்கு 5:45 கிளாஸ் ஆரம்பித்தோமா? ஹவ் யூ சீன் தட் we have started the class at 5:45, ரைட்? 5:45க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் என்ன? 6:10. 25 minutes 3 டீட்டெயில். ரைட்டா? 25 minutes 3 டீட்டெயில். மாசா முடிச்சிட்டோமா? ரைட். இப்போ அடுத்து போகலாம். வாங்க வாங்க வாங்க. There is no change in linear momentum of a system of bodies as long as no external force act on them. சரியா? லீனியர் மொமெண்டமில் சேஞ்சே இருக்காது. மொமெண்டம்னா அது நகர்தல், ஏதோ ஒரு விஷயம், அதில் மாற்றமே இருக்காது. எப்போ வரைக்கும்? நீங்கள் வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் லீனியர் மொமெண்டமோட ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கே வராங்க. ரைட். 2 பால் எடுத்துக்கிறாங்க. நவ் தே ஆர் டேக்கிங் 2 balls. சரியா? 2 பால் எடுத்துக்கிறாங்க. லெட்ஸ் கன்சிடர் 2 பாடி. சரியா? 2 பாடி எடுத்துக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஏ, இன்னொன்று பி. ஏ பாடி ஏ, இன்னொன்று என்னது பாடி பி. 2 எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? பாடி ஏ பாடி பின்னு 2 எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா முதல் இருக்கவங்களோட இதெல்லாம் நீ எழுதணும். சரியா? இதெல்லாம் நீ எழுதிக்கணும். ரைட்டா? லெட் 2 bodies, let 2 bodies A and B அப்படி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து மாஸ் ஆஃப் A ஈக்குவல் டு என்ன அப்படின்னா m1 அப்படி போடுங்க. மாஸ் ஆஃப் A ஈக்குவல் டு m1. அடுத்து மாஸ் ஆஃப் B ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு m2. மாஸ் ஆஃப் A ஈக்குவல் டு m1, மாஸ் ஆஃப் B ஈக்குவல் டு m2. சரியா? அடுத்து இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u1. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி இருக்குல்ல, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் A. அது மாதிரி தான் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு u1. அதே இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு, நீ படிக்காத, மனப்பாடம் பண்ணாத, இப்படியே எழுதுங்க. ஒவ்வொன்றா எழுதுங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதுங்க. ரைட்டா? u2. மனப்பாடம் பண்ணாதீங்கப்பா. நோ நீட் டு மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதையுமே மக்கப் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது கேட்டு அப்படியே எழுதுங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரியே. பாடி உருட்டிங்க அட்டு இடிச்சிங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? அப்போ ஆஃப்டர் த டைம் டி. ரைட்டா? டைம் வந்து டைம் டி ஃபைனல் வெலாசிட்டி வருமா? அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் ஆஃப்டர் டைம் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஏ என்னது? v1. அதே ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு v2. சரியா? v1 v2. சூப்பர், குட். ஃபஸ்ட் மிட்டமில் நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க, வெரி குட். சரியா? டைம் டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னது? v1 v2. அவ்வளோதான். இவ்வளோ எழுதுனா போதும். இதுக்கப்புறம் வேறு எதுவும் எழுத தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் வந்து கொல்யூஷன், இந்த சென்டென்ஸ் மட்டும் ஒன்று எழுதணும். ரைட்டா? இந்த சென்டென்ஸ் மட்டும் எனக்கு தேவை. சரியா? நான் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எழுதணும்னு சொல்கிறேன்னா அதை மட்டும் நீ நோட் பண்ணி அதை மட்டும் எக்ஸாமில் எழுதினாலே உனக்கு கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் கரெக்ட் பண்ணுற டீச்சராக இருந்தால் கண்டிப்பாக மார்க் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுக்காமலாம் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு தெரியும் இதான் ஆன்சரு, இதை தான் பண்ணணும். இப்போ நான் முதல் சொன்ன வரைக்கும் எழுதிட்டு during an interval of time t second they tend to have a collision after the impact. ரைட்டா? இதெல்லாம் எழுதணும். அப்படி after the impact
both of them move along the straight line. After the impact, both of them move along a straight line with a velocity v1 and v2 respectively. இது எழுதணும் கூட அவசியம் இல்லை, பட் இது ரெண்டும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். எனக்கு இந்த ரெண்டு லைன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு லைன் எழுதினா தான் இந்த கொஷினோட மீனிங்கே கம்ப்ளீட் ஆகும், இல்லைன்னா இந்த மீனிங்கே கம்ப்ளீட் ஆகாது. ரைட்டா? ஆஃப்டர் அ இன்டர்வல் ஆஃப் டைம் t seconds they tend to have a collision. இரண்டு பேரும் t நிமிட இடைவெளிக்கு பிறகு மோதிக்கொள்கிறார்கள். மோதலுக்கு பிறகு both of them move along a straight line. மோதலுக்கு பிறகு இரண்டும் ஒரே திசையில் நேர்கோட்டில் செல்கிறது. இதை மட்டும் எழுதுனா போதும், இதை மட்டும் எழுதுங்க போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வேலையை காட்டலாம். இப்போ நம்ம வேலையை காட்டுவோம். என்ன இவனுங்க பெரிய ஆள், நம்ம உட்காந்து செய்வோம். வாங்க நம்ம பாட்டுக்கு தனியாக செய்வோம். வாங்க 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 என்னென்னலாம் நம்மளுக்கு டெரிவேஷனில் தெரியும். ரைட். அடுத்து இப்போது ஏபி இருக்கு, ஃபோர்ஸ் ஆன் பாடி பி. பி மேலே யார் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பா, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். பி மேலே யார் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பா? இதுதான் முக்கியம். இங்கே பாருங்கள், நான் என்ன எழுத போகிறேன்னு. ஐ எம் கோயிங் டு ரைட் ஃபோர்ஸ் ஆன் பாடி பி எழுத போகிறேன். ரைட்டா? நான் என்ன எழுத போகிறேன் பாருங்கள், ஃபோர்ஸ் ஆன் பாடி பி. ஃபோர்ஸ் அதாவது பியின் மேல் ஏற்படக்கூடிய விசை. ஃபோர்ஸ் ஆன் பாடி பி எழுத போகிறேன். பி மேலே யார் ஃபோர்ஸ் கொடுப்பா? ஏ. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப்ஏ கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? எம்என்டிஏவா? இப்போ தானே பார்த்தா எம்என்டிஏ தானே ஃபோர்ஸோட ஃபார்முலா, எம்என்டிஏ. இங்கே ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டியா? அது எனக்கு தெரியும்ல. அப்போ என்ன பண்ணலாம்? திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம், அதாவது ஏ மேலே, அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். கவனமாக இருங்க, யாரோட மாஸை போடணும்? இந்த எம்ங்கிறது யாரு? பியோட மாசு. பிக்கு தானே கண்டுபிடிக்கிறீங்க, அப்போ நீங்கள் பியோட மாஸ் போடணும். நிறைய பேர் இங்கே M1 போட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமில் நான் கவனிச்சிருக்கேன், நான் திருத்தினதில் சொல்கிறேன். நிறைய பசங்க அந்த இடத்துல தப்பு விட்டுருவாங்க. பசங்களா ரொம்ப கவனம். பி கேர்ஃபுல் ஆன் திஸ். ரைட்டா? கொஞ்சம் கவனமாக இருக்கு, கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு அந்த இடத்துல உன்னோட கவனம் ரொம்ப தேவை. அதனால தான் நான் எக்ஸ்பிரஷனை காட்டுறதுக்காக பெருசாகிட்டேன் நான். சரியா? ரொம்ப முக்கியம், ரொம்ப அது முக்கியம். எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எம்எஸ் ஈக்குவல் டு என்னது? M2 போடணும் இந்த இடத்துல. ஏ இஸ் ஈக்குவல் டு வி, ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? V2 மைனஸ் U2 டிவைடட் பை டி. சரியா? V2 minus U2 divided by T. அப்போ அடுத்து அதே மாதிரியே பாருங்க, ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ. ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ. அப்போ FB அது என்னது? FB is equal to M1 V1 minus U1 divided by T. நியூட்டன்ஸ் தேர்ட்ல என்னப்பா சொன்னாங்க? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction. சொன்னாங்களா? ரெண்டு பேரும் மோதுனாங்கன்னா ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஈக்குவல் என்ன பாருங்க, வாட் இஸ் மீன் பை ஈக்குவல்? FA, சரி நம்ம புக்கில் இருக்க மாதிரி பண்ணுவோம். FB தானே போட்டுருவோம் புக்கில். FB is equal to FAன்னு அர்த்தம். FB is equal to FA. கரெக்டா? ஈக்குவல் என்னது? ஈக்குவல்னா ரெண்டு பேர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேர் ஈக்குவல் என்ன அர்த்தம்? FB ஈக்குவல் டு FA. ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொருத்தவங்க மைனஸாக இருப்பாங்க. ரைட்டா? ஒருத்தவங்க ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொருத்தவங்க என்னவா இருப்பாங்க? ரைட்டா? மைனஸாக இருப்பாங்க. இப்போ அப்படியே மேலே இருக்க வேல்யூ எழுதலாமா? மேலே இருக்க வேல்யூஸ் எழுதலாமா? ரைட், வாங்க அப்படியே எழுதுங்க. M2 V2 மைனஸ் U2 டிவைடட் பை T equal to minus M1 V1 minus U1 whole divided by T. சரியா? whole divided by T. ஓகே, சூப்பர். whole divided by T போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இது காமனால இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. சரியா? ஓகே,
ஓகே கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இருந்த ஃபோர்ஸில் நான்லாம் ஃபோர்ஸோட தான் இருக்கேன், நீ தான் கவனிக்கணும், எனக்கு என்ன வரணும். எனக்கு இதில் எழுதுறது தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிச்சயமாகவே இதில் எழுதுறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. இதில் எழுதவே முடியலை. இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரைட் இன் திஸ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டீயும் கேன்சல் ஆகிடும். எம்எஃப்ல உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரப்போகுது, m2 v2 மைனஸ் m2 u2 ஈக்குவல் டு மைனஸ் m1 v1. இங்கே அடுத்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, எக்ஸாம் ஹாலில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் m1 u1 போட்டுருவாங்க. இங்கே இதை ப்ளஸ் போடணும், அதை மறந்துடாதீங்க. இங்கே ப்ளஸ் போடணும், அதை மறந்துடாதீங்க. The plus is very very important. If you forgot to do the plus, then it's going to be very big tremendous damage for you. அடுத்து என்ன பண்ணுங்க, v எல்லாம் ஒரு பக்கம் u எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. ரைட்டா, v எல்லாம் ஒரு பக்கம் m2 v2 plus m1 v1 equal to m1 u1 plus m2 u2. ரைட்டா, கரெக்டு தானே, அவ்வளோதானே, அவ்வளோதானா, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க இதுக்கப்புறம், அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ரைட்டாக ஃபைனல் ஆன்சர் இதுதான். திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளுடைய இறுதியான ஆன்சர். இதோட முடிஞ்சுது, முடிஞ்சுதா கிளியரா. m1 m2 v2 plus m1 v1 equal to m1 u1 plus m2 u2. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா. ஹென்ஸ் தே ப்ரூவ்ட். அவ்வளோதான், ஹென்ஸ் தே ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ரைட்டா. நான் ஒன் டே ஒன் லெசன் வைக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் லெசன்லாம் முடிக்க முடியாது. பின்னாடி போக ஒரு சில லெசன் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் நான் உனக்கு ஷெடியூல் காட்டுடா. இதுக்கு ராக்கெட் ப்ரொபல்ஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வி வில் சி ராக்கெட் ப்ரொபல்ஷன் டுமாரோ. ஏன்னா இப்போ ஆரம்பித்தா அது முடிக்க முடியாது. ஸோ வி வில் சி தட் லேட்டர் ஆன். நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம். உனக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் காட்டுறேன். இது டெய்லி இப்படி நான் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதை நான் பண்ணிடுறேன்னு, நான் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே விடு, உங்ககிட்ட சொல்கிறதில்ல என்ன, உனக்காக தானே நான் பண்ண போகிறேன், அப்புறம் அதையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. உனக்காக தானே இந்த உயிர் உள்ளது, அந்த மாதிரி உனக்காக தானே கேப்டன் பாடமே நடத்துகிறேன். அப்புறம் என்னத்தை போட்டுட்டு, தெரியுதா, இதுதான் விஷயம். இப்போ பாரு, இப்படி வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் நாளைக்கு என்ன அப்படின்னா சாப்டர் 2 1 and 2 லாங் ஆன்சர். ரைட்டா, நாளைக்கு என்ன அப்படின்னா சாப்டர் 1 and 2 லாங் ஆன்சரு, அடுத்து 4 1 and 2 3 நாள் போட்டிருக்கேன். அப்படி முடிச்சிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை தூக்கி நம்ம 1 and 2க்கு பதிலாக இங்கே வந்து 6 and 7 and 8லாம் போயிடலாம். 7 and 8லாம் செகண்ட் லெசன்லாம் ஈஸி தான். செகண்ட் லெசன் கொஞ்சம் ஈஸி தான். 7th லெசனில் வேப்பர் டென்சிட்டி கொஷின் மட்டும் தான் பெருசு. ஸ்மெல்ட்டிங்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ம டைம் டேபிள்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு டோட்டலாக போட்டாச்சு. இந்த மந்த்து ஃபுல்லாக இதாக வரப்போகுது. அதனால் இந்த மாதிரி இருக்குது உன்னோட. இதெல்லாம் வந்து இது வந்து ஏர்லி மார்னிங் செஷன். ரைட்டா, இது காலை 5:45 6:30 வரைக்கும் உள்ள செஷனு. இது போக உனக்கு எக்ஸ்ட்ரா செஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இங்கே பாரு, 2 மார்க்லாம் ஜூலை 14ஆம் தேதி தான் வருது. 2 மார்க்லாம் ஜூலை 14ஆம் தேதி தானே வருது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம எதாவது பண்ணியாலும் அவனை படிக்கணும்ல. இன்கேஸ் மிட்டம் 13ஆம் தேதி சொல்லிட்டாங்கன்னா அதனால சண்டேவோ அல்லது நைட் ஸ்டடியோ, இந்த வாரம் நைட் ஸ்டடிலாம் கொடூரமாக இருக்க போது ப்ராப்ளம்லாம் இல்லை. மவனை 100 கொஷின் படிக்க போகிறோம். 100 படிக்கலாம்னு நினச்சிருக்கேன். ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் 100 கொஷின்ஸ்? 100 கொஷின்ஸ் படிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஏன்னா நம்மளோட மிட் டர்ம் டெஸ்ட் போர்ஷனில் 100க்கு மேலே இருக்க கொஷின். பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரிச்சுக்கலாம் வேணா. we will make it as part 1 part 2. சாரி, நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 1 பார்ட் 2 வேணால் பிரிச்சுக்கலாம். அப்படி வேணால் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். 100 கொஷின் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரித்தா தான் ஓடி அடையும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஓடிலாம் அடையாது. அந்த மாதிரி மிட் டர்ம் என்னது, எனக்கு தெரிஞ்சு 13ஆம் தேதி தான் மிட் டர்ம் டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 13th தான் மிட் டர்ம் டெஸ்ட் இருக்கும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 13th முன்னாடி எத்தனை சாட்டர்டே இருக்குது? தேதியை கேட்டால் என்னென்னமோ வருது. போங்க
இந்த வாரம் 4ஆம் ஒரு சாட்டர்டே, 11ஆம் ஒரு சாட்டர்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சண்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் கொஞ்சம் கிளாஸ். ஈவினிங் பூரா நீங்கள் தீமினல் போய்ட்டுருக்கீங்கல்ல, தீமினலில் வந்து மெத்த சப்ஜெக்ட்ஸ் வேறு படிக்கணும். ஸோ அதனால் 4ஆம் 4th ஜூலை நம்ம என்ன பண்ணலாம், we will plan something different. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பிளான் பண்ணலாம். let us plan it. நம்ம பிளான் பண்ணி மாசாக டாப் டக்கராக முடிக்க பார்க்கலாம். சரியா? ரைட். எல்லா கொஷினும் புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷினும் ஒன்று விடாமல் எல்லா 2 மார்க்கும் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்ட் 1 இந்த வாரத்தில் களத்தில் இறங்கணும். ரைட்டா? பார்ட் 1 எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிக்கிறோம். சரியா? அவ்வளோதான். 1 night 100 கொஷின் செமையாக இருக்குடாடி. வேறு மாதிரி தலைப்புகள்லாம் பயங்கரமாக இருக்கும். 1 night 100 கொஷின் படிக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கல. நான் கொஷின்ஸை சைஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். கொஷினோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will decide it. சரியா? 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஆரம்பித்து உனக்கு முடிஞ்சிடும். அதனால் நம்ம 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஓவரால் எல்லா தமிழ்நாடுக்கும் ஈக்குவலாக பண்ண முடியாது எங்களால். தட் ஐ எம் ஜஸ்ட் வெரி ஓப்பன் டு யூ. எங்களால் இது ஈக்குவலாக பண்ண முடியாது. ஏன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் 13ஆம் தேதி ஆரம்பிக்கும், கன்னியாகுமரியில் 15ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிற மொதல் பரீட்சையே சயின்ஸ் எக்ஸாமாக இருக்கும், கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிற மொதல் பரீட்சை மேக்ஸாக இருக்கும். ஸோ வி கேனாட் டூ இட். ஸோ அதனால் முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிடறேன். நான் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் கெட் எவ்ரிதிங். அதனால் உனக்கு என்னது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன், செட் பண்ணி சூப்பராக மாஸாக கொடுத்துட்றேன். ஓகே தானே? ரைட் தானே? சூப்பர் தானே? மாஸ் பண்ணிடலாம்ல? சரிதானப்பா? சரிதானே? ரைட். 1 day 200 டீட்டெயிலாக அதெல்லாம் நீனும் தாங்க மாட்டேன், நானும் தாங்க. ஃபஸ்ட் மிட் டேர்முக்குலாம் அவ்வளோ தேவையில்லை. ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு இவ்வளோ போதும். இதுக்கு மேலே ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு தேவையில்லை. அதனால் பார்த்துக்கலாம். டேட் சொல்லலை. டேட் இந்த டேட்குள்ளே தான் வரும், பார்த்துக்கலாம். ஓகேப்பா, வி கேன் லீவ். ஸ்கூல் டைம் ஆச்சு. நீங்களும் ஸ்கூல் பார்த்து கிளம்பி போயிட்டே வாங்க. ரைட்? டாட்டா தானே? வேறு எதுவும் இல்லைல்ல? ரைட், போகலாம் கேப்டன். பாய் 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 பாய்.